அஸ்ஸலாமலைக்கும். அஸ்ஸலாமலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்கு. இன்றைக்கி நாங்கள் வந்து தேங்காய் சோறு, கறி குழம்பு, கோழி கறி குழம்பு, அப்புறம் வந்து முட்டை, அதை ஒரு அவிச்சு அதை செய்வோம். அதையும் பாருங்கள். 1 2 4 நல்ல தண்ணியில் 2 கழுவு நல்லா பிணைஞ்சு கழுவியாச்சு. இப்போ இந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருவோம். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊறணும் அந்த அரிசி. இது வந்து 3/4 கிலோ வெங்காயம் வெட்டியிருக்கு. 3/4 கிலோ வெங்காயம் வெட்டியிருக்கு. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 300 வெங்காயம். இது எல்லாம் இந்த சோறுக்கும் இது இந்த கறிக்கு எல்லாம் போட்டு எல்லாம் செய்வேன். காலையெல்லாம் கொட்டாத முண்டை மாமி, கறியை போய் கழுவிட்டு வந்துடுறேன். கழுவிட்டு வா. அதை செய்யணும். அதை அங்கே ஒன்று கிடக்கு கூண்டுக்குள்ளே, அது ஒன்று. இந்த செவலை கோழி எங்கன்னு காணும். அது எங்கிட்டு போய் முட்டையிட ஆரம்பிச்சிருச்சா? அது அடை காக்கணும், குஞ்சு பொரிக்கணும்டா ஆசை. அன்னைக்கு கூட இது வாங்கினேன், ஒரு மாத்தைக்குள்ள மாத்திரை. பச்சை மிளகா அதுக்கும் போடுவேன், தேங்காய் சொத்துக்கும் போடுவேன் பச்சை மிளகா. கறியில் வந்து உப்பு போட்டு பரட்டி வைக்கிறேன். குறைஞ்சிருச்சு. நல்ல எண்ணெய் இப்படித்தான் இருக்கும், கடலை எண்ணெய். பட்டை கிராம்பு, இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய், பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டாச்சு. இது வந்து சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் கறியில் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்படி போட்டுக்கிட்டா அது டேஸ்ட்டு வேறு. பச்சை வெங்காயம் இந்த இருக்குது, பெரிய வெங்காயம். இது வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டேன். மஞ்சள் பொடி கறியில் போட்டிருக்கேன், அது வந்துடும் சரியா. எத்தனை ஸ்பூன்? அது 1 ஸ்பூன். சின்ன தக்காளி போடுறேன். இஞ்சி பூண்டு போடுவேன் இதில். இது இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். தக்காளி எத்தனை தக்காளி போட்டிருக்கீங்க? 3 தக்காளி. ஏலக்காய் எத்தனை? ஏலக்காய் ஒரு 6-7. பட்டை கிராம்பு பட்டையாக போட்டேன். பட்டை கிராம்பு பட்டை ஒரு 4, கிராம்பு ஒரு 4. ஆமாம், இதை எல்லாத்தையும் பொடி கூட வச்சுக்கலாம், மிக்சியில் அரைச்சி. அதில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது எப்போதும் நான் பண்ணி வைப்பேன், பண்ணுறதில்ல. பாருங்கள், மிளகா பொடி போடுறேன். 1 சுத்த மிளகா பொடி. 2 3 போதும் 3. அது கரெக்டாக 3 தான். போதும். இதுக்கு மேலே கருவக்கூடாது. தண்ணியை தொட்டு அந்த இதுக்குள்ளே கோப்பைக்கில்ல அதை பூரா வலிச்சு எடுத்துருமா. 4 மிளகா போட்ட பச்சை மிளகாண்டா, அவ்வளவுதே. ரொம்ப போடல, வாசத்துக்கு கரெக்டாக அப்படி தான் வைக்கணும். தண்ணி எங்கே தண்ணி அந்த அரி பாருங்க. மசாலா போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். மசாலையை கரைச்சி ஊற்றவா?
1 2 2 3 4. இது ஒரு பொடி மல்லிப்பொடி, மல்லியும் மிளகாயும் சேர்ந்தது. இது வந்து தனியா பொடி. அவ்வளோதான். மிளகு பொடி தான் போடுவோம். கரெக்ட். மிளகு பொடி போடுறேன் பாருங்கள். ரொம்ப கறி ரொம்ப இருக்குல்ல. 1.5 ஸ்பூன் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஸ்பூன் இதாங்க. இந்த இப்போ கரைச்ச மசாலையை ஊற்றுறேன். இருவாரு தண்ணி ஊற்றி கழுவணும்ப்பா. என்ன ஊற்றி பால் எடுத்துட்டியாங்க? பாலில் கிண்டி விடு. கரெக்டாக இருக்கும். ஒன்றும் கொஞ்சம் ஊற்றுறேன். கொதிக்கணுங்களா? கொதிக்கணும். கொதித்து தம்மா வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஆணத்துக்கு தேங்காய்க்கு போயெல்லாம் ஊற்றி விட்ருங்க. தேங்காய் எண்ணெய் சூப்பராக இருக்கும். ஐயா குழம்பு கொதிக்கணும். ஆனால் கறியானா இது கோழிக்கறியானா அது போது அந்த அடுப்பில் கொண்டு போய் வச்சு தம்மில் போடணும். அதை அதனால இங்கே தூக்கிட்டு போகிறாங்க. தம்மில் போட போகிறேன். போடுப்பா. இது வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 50 மில்லி சோத்துக்கு தக்கன ஊற்றணும். எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அது தக்கன ஒரு 50 மில்லியோ 100 மில்லியோ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் தேங்காய் சோத்துக்கு. அதே மாதிரி தேங்காய் பால் ஊற்றி அப்புறம் காட்டுவோம். இந்த காட்டேன். பட்டை கிராம்பு போடுறேன் பாருங்கள். பட்டை கிராம்பு சொல்லு. இந்த வெந்தயம் போடணும். வெந்தயம் இந்த பாருங்கள். வெந்தயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சோறு சாப்பாடு. ஏலக்காய், தேங்காய் வெடிக்கணுங்களா? பச்சையாக இருக்குது. சின்ன வெங்காயம் போடுறேன். கருவேப்பிலை போட்டுருவா? போடு. புதுமா ஒன்று தருவா? இந்த அங்கே இருக்க எடுத்துருவா? புரியுதுங்கய்யா. எனக்கு இதில் தொங்கும். ஃபஸ்ட்டு இது செகண்டு, அது தேர்டு, ரெண்டாவது இதுதான் தலைப்பால். 4 தேங்காய் பால் 3 பரவாயில்ல. 1 வலிக்கை. ஆமாம் 3 தேங்காய் பால். போடு. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது தேங்காய் சோத்துக்கு. இஞ்சி பூடு பேஸ்ட் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். குழம்புல வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறோம். அப்புறம் மல்லித்தலை புதினா போட போகிறோம். அது உள்ள தம்மில் போட்டிருக்கோம். நல்ல வாசம் வந்துருச்சு. தலைப்பாலை வச்சுக்கிட்டு 2வது பால் ஊற்றுறேன். 2வது பாலை ஊற்றிட்டேன். தண்ணி காணத்தக்கன ஊற்றுறேன். கிண்டி விடுவேன். இப்படி தான் போடுவோம். பச்சை நல்லா தேடும் வாசம். அடி மூடு சிம்மலா. இப்போ மூடிடுங்க. பாலை ஊற்றுறேன் பாருங்க. இதான் முதப்பால் ஊற்றுறேன். அரிசியை எடுத்து போட்டுறேம்மா. பிஸ்மில்லாஹ்மா. போடு கொஞ்சம் போடணும். இந்த இருங்க நான் பார்க்குறேன். இந்த முட்டையை வந்து மசாலா போட்டு பொரிக்க போகிறோம். நாங்கள் தேங்காய் சோறு ஆக்குறோம், நெய்ச்சோறு ஆக்குவோம், பிரியாணியும் ஆக்குவோம், தாளிச்சா எல்லாம் பார்க்குறியே. எல்லாமே செய்வோம். கறி குழம்போ மீன் குழம்போ எந்த குழம்பு கேட்டாலும் தருவோம். தற்சமயத்துக்கு நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குறோம். நிறைய எல்லாம் கொடுத்து நல்ல இதுக்கு வந்தால் நம்ம எல்லாருக்கும் நல்ல விதமாக செய்வோம். செஞ்சு இது பண்ணுவோம். ஏழை பாலையை எல்லாருக்குமே செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப அதிகமான ஒரு இதில் இருக்குது. இறைவன் அதை வந்து எனக்கு தரணும். அப்படி இருக்கும்போது நாங்கள் நிறையா செய்வோம். இதுலேயே தண்ணி இருக்க தான் செய்து பாருங்கள். வெந்துடும் நினைக்கிறேன். வெந்துடும். ஆனால் போதும் கரெக்டாக மூடி வச்சு அப்படியே சீரை வச்சிரு தீயை. முட்டை பொரிக்கிறதுக்கு என்னென்ன போட்டு பொரிப்பீங்க? இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள்,
இத்தனையும் கலந்துக்கிட்டு தண்ணியில் கலந்து இப்படி கலக்கி வச்சுக்கிட்டு தடவி பொரித்து சாப்பிடுங்க. உனக்கையாக ருசியாக ஒரு காரசாரமாக இருக்கும். முட்டையை அறுத்து பாதி பாதியாக வச்சுருக்கோம். இதே வந்து மீன் பொரியல் மாதிரி முட்டையும் பொரிக்கிறோம். காயலாக இல்லாண்ட சுபானக்க இன்னி குந்து மீன். சோறு நல்லா மலர்ந்துருச்சு. உப்புலாம் கரெக்டாக இருக்கும். சட்டி அங்கே இருக்கட்டுமா தூக்கிட்டு வந்துடணுமாம்மா? எப்படி இவ்வளவு எரிஞ்சுக்கிட்டு அதில் போதும்ப்பா நில்வா, தண்ணி சுண்டி விடுறேன். போடு வை போடு. பசங்கள்லாம் தின்பாங்க, திங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னு தெரியாது. எதனாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத பேச்சு. அதெல்லாம் பேச மாட்டேன். கரியானை வந்து உள்ளே போட்டு தம் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. தம்மில் போட்டிருந்தா நல்லா இருக்கு பாருங்க. திறந்து காட்டு. அப்படி எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் போடும், விளக்கில் போடும். இந்த தேங்காய் வாசம் அப்படி அடிக்குது. வாசத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் இப்படித்தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கிறதுக்கு தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம். ருசியாக சாப்பிடணும்னு தான் செய்கிறோம். நம்ம வந்து அதனால நல்லா இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறீங்க. வெறுஞ்சோறாவே பிள்ளைங்க தின்றுவாங்க, சாப்பிட்ருவாங்க. குழந்தையெல்லாம் உரைக்காது கொள்ளாது. மாமி நல்ல டெக்கரேஷனில் பண்ணுறீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்ல வாசமாக நல்லா இருக்குது. இந்த தேங்காய் சோறை வந்து நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருக்குது. நான் என்னையே பெருமைப்படுத்தலை. எங்கள் வீட்டில் ஆரம்ப காலத்தில் இது சாப்பிட்டவங்களாம் ரொம்ப இதாக சொல்லுவாங்க, ஆச்சரியமாக ருசியாக இருக்குது. இப்போ நான் வாய்க்கில் தான் சொல்லிக்கிறாப்புல இருக்குது, வெளிப்படையாக சொல்ல வரமாட்டேங்குது. என்கிட்ட ஒரு சொல்லியிருக்கீங்க நீங்கள், அதனால ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. இதைத்தானே சொல்ல போகிறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவீன்னு சொல்கிறீங்க. தப்பு கிடையாது, நீங்கள் சொல்கிறதுல தப்பு இல்லை. நாங்கள் சொல்கிறது தான் திருப்பி சொல்கிறீங்க, தப்புலாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் இல்லை, நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும், நல்லா வரும். நல்லா நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி முட்டை பொரித்து பசங்களுக்கு கொடுங்க, நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அடுத்த லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.